சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் ஆட்சியில் மாற்றமா? அதிர்ச்சியில் ஸ்டாலின். திமுக அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றியிருக்கிறதா கூறுவது வெட்கக்கேடானது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. ரூபாய் 2000 கோடியில் 200 தடுப்பணைகள் கட்டுவதா சொன்னீங்களே, அதையாவது கட்டினீங்களா என அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவில் கூறியிருக்கிறது என்னன்னா, 2000 கோடி செலவில் 200 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் 90 சொன்னீங்களே, அதை செய்தீர்களா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே? மருதையாற்றில் திருமானூர், பயூர் கொள்ளிடம், குருவாடி, புளியங்கோம்பை அருகில் காட்டாறு, குண்டேரி, புஞ்சை புகழூர், நன்னியூர், குளித்தலை ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்டப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்களே, கிணற்றில் போட்ட கல்லா கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. மக்கள் வறட்சியில் தவிப்பு. இந்த வாக்குறுதி கிடப்பில் போடப்பட்டதுனால இன்று பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள் வறட்சியால் தவித்து வருது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து தற்போது தாகத்திற்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் தள்ளாடும் இந்த வேளையில் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பொற்கால ஆட்சி இது என்று முழங்குவது மிகவும் வெட்கக்கேடானது. கொடுத்த வாக்குறுதிகளை வீசி எறிந்து தாகத்தில் தவிக்கவிட்ட இந்த திமுக அரசு தமிழகத்தில் இருந்து தூக்கி எறியப்படும் நாள் வெகு தூரம் இல்லை என்றும் அவர் தனது பதிவில் காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலுக்கு வரத்துக்கு இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 5 மாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது 200 தொகுதிகளில் ஜெயிச்சு விட வேண்டும் மற்றும் தமிழகத்துக்கு மீண்டும் 2வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அது நடக்காது. உதயநிதி ஸ்டாலினிடம்தான் அனைத்து பொறுப்புகளையும் அவர் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் தேர்தல் பணியாளை ஆற்றுகிறாரோ இல்லையோ, மற்ற விஷயங்களை அவர் ஆற்றுகிறார் என மக்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால் திமுக இந்த முறை வெற்றி பெறுவது கடிதம்தான். உங்கள் கருத்து என்ன? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.